கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர் மற்றும் சகோதரி ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஜெபத்தை பண்ணுவோம். ஜெபத்தை பண்ணிட்டு சகோதரர் சாலமன் அணி அன்போடு அழைக்கிறோம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, உம்முடைய ஆத்துமாக்களுக்காக நாங்கள் போதிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். அவர்களை நீர்தாமே பாவத்திலிருந்தும் உலகத்தின் பொல்லாப்பிலிருந்தும் மீட்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தவும், அவர்கள் சீசனாகத்தக்கதாக வழிகளை தெரிந்து கொள்ள உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் கிறிஸ்துவையும் அவர் அனுப்பின பிதாவையும் பின்பற்றும் போது மெய்யாகவே அவர் காட்டின மாதிரியையும் இவருடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்பித்த மாதிரியும் நடந்து காட்டின மாதிரியும் நாங்கள் தொடர்ந்து பின்பற்ற எங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறோம். நீதியுள்ள பிதாவே, நாங்கள் தொடர்ந்து ஓடி முடிக்கவும் விசுவாச பாதையிலே சோதனைகளையும் பாடுகளையும் எங்களுக்கு பிரியமானதை எல்லாம் வெறுத்து அவருக்கு பிரியமானதை செய்ய எங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிங்க. இங்கே போதிக்கிற தாசனையும் ஆசீர்வதிங்க. அவர் செய்கிற ஊழியங்களையும் அவருடைய குடும்பத்தாரையும் காத்துக்கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். கேட்கிற எங்கள் யாவருக்கும் ஞானமும் உணர்ந்து கொள்ளுதலும் அறிவும் பரத்திலிருந்து தந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது செய்தி நடித்தரம சகோதரர் ராஜநாயபதி அன்போடு அழைக்கிறோம். இந்த காலை பொழுதிலே உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. பிதாவாகிய தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நாம் சீசத்துவம் என்ற தலைப்பின் கீழாக படிக்க இருக்கிறோம். வேத வாக்கியத்திலே கிறிஸ்தவன், கிறிஸ்தவர்கள் என்ற வார்த்தைகளை காட்டிலும் சீசன் என்ற வார்த்தையை பிதா அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். எந்த வார்த்தைக்கு அவர் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாரோ நாமும் அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கட்டளையை நீ கவனிக்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19 20 வரைக்கும், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்டில் நான் உங்களுடன் கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளை நீ கவனிக்க முடியும். ஒருவரை ஞானஸ்நானத்திற்குள்ளாக கொண்டு போறதுக்கு முன்னாடி நாம் அவர்களை சீசர் ஆக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. சகல ஜாதிகளையும் சீசராக்கி, அப்படின்னா சீசத்துவம் என்ற ஒரு பாடத்தை படிப்பது எவ்வளவு முக்கியமா இருக்கிறது. ஞானஸ்நானத்திற்கு முன்னாடி நாம் ஒருவரை நாம் சீசர் ஆக்க வேண்டியது அவசியம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்படின்னா ஒருவரை நாம் சீசர் ஆக்குவதற்கு எதை பிரசங்கிக்க வேண்டியிருக்கிறது? நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். இது நமக்கு கொடுத்த ஒரு கட்டளையாய் இருக்கிறது. ஏன் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும்? சுவிசேஷம் அப்படி சொல்லும் போது வேத வாக்கியத்தில் எத்தனை சுவிசேஷ புஸ்தகங்கள் இருக்கிறது? வேத வாக்கியத்தில் சுவிசேஷ புஸ்தகங்கள் 4 என்பதை அறிந்து கொள்ள முடியும். சரி, சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தியாக இருக்கிறது. ஏன் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும்? இந்த சுவிசேஷத்துல என்ன இருக்கிறது? ரோமர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்க முடியும். ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அப்ப உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? பிரசங்கித்து நாம் சீசராக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒருவன் இந்த சீசன் என்ற கட்டளைக்கு கீழ்ப்படியாவிட்டால் அவன் எப்படி நியாயந்திருக்கப்படுகிறான்? யோவான் 12ஆம் அதிகாரம் 47-48, இந்த கட்டளைக்கு கீழ்ப்படியாவிட்டால் எப்படி நியாயந்திருக்கப்படுவோம்?
ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயந்திருப்பது இல்லை. நான் உலகத்தை நியாயந்திருக்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது ஒன்றிருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும். அப்ப இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்றால் கடைசி நாளில் நம்ம நியாயந்திருப்பது எது? தேவனுடைய வசனம் என்ன செய்யும்? இயேசு கிறிஸ்துனுடைய வசனம் நம்மளை நியாயந்திருக்கும். அப்படினால் ஒரு மனிதன் சீசராக வேண்டியது அவசியம் இருக்கிறதா? யோவான் 4ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் இயேசு இந்த பூமியிலே ஊழியம் செய்கிற நாட்களிலே யோவானை பாரிக்கிலும் இயேசு அநேகம் பேரை சீசனாக்குனாரா? ஞானஸ்நானம் கொடுத்தாரா? ஞானஸ்நானம் கொடுத்து சீசராக்குனாரா? சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்தாரா? யோவான் 4ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் யோவானை பாரிக்கிலும் இயேசு அநேகம் பேரை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டதாக கர்த்தர் அறிந்தபோது யூதாவை விட்டு மறுபடியும் கலிலேயாவுக்கு போனார். இயேசு தாமே ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீசர்கள் கொடுத்தார்கள். அப்ப கேள்வி, யோவானை பாரிக்கிலும் இயேசு அநேகம் பேரை சீசனாக்கினாரா? ஒன்றாவது நீ கவனிக்க முடியும். யோவானை பாரிக்கிலும் இயேசு அநேகம் பேரை சீசராக்கி. அப்படினால் நாமோ இயேசுவுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அநேகம் பேரை நாம் சீசராக்க வேண்டியிருக்கிறது. சீசராக்கி நாம் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அப்ப அநேகம் பேரை நாம் சீசராக்கணும். அப்படின்னா சீசராகுவது எப்படி? சீசன் என்றால் யாரு? ஞானஸ்நானம் பண்ணுவதனால அவர் சீசராக்குறோமா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். சீசன் என்றால் யார்? லூக்கா 6:40 சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். அப்ப ஒரு சீசன் தான் யாரு? இப்ப சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவனா இருக்க முடியுமா? பாருங்க, சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல அப்படி சொல்றாரு. தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். நம்முடைய குரு தேறினவராய் இருக்கிறாரா? அப்படின்னு நமக்கு ஒரு குரு இருக்கிறாரா இல்லையா? நமக்கு ஒரு குரு என்ன இருக்கிறார். அவர் யார்? அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 24-25 சீசன் என்றால் யார்? ஒரு சீசன் யாரை போல இருக்க வேண்டும்? ஒரு சீசன் யாரை போல இருந்தா அவன் சீசனா இருக்கிறான். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 24-25 சீசன் தன் போதகனிலும் வேலைக்காரன் தன் எஜமானிலும் மேற்பட்டவன் அல்ல. 25 சீசன் தன் போதகனை போலவும் வேலைக்காரன் தன் எஜமானை போல இருப்பது போதும். வீட்டு எஜமானையே பெயல்செபூல் என்று சொன்னார்கள், அவன் வீட்டாரை அப்படி சொல்வது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னா சீசன் யாரு? ஒரு சீசன் யாரை போல இருக்க வேண்டும்? ஒரு சீசன் தன் போதகனை போல இருக்க வேண்டும். நம்முடைய போதகர் யாரு? போதிக்கிறவன் போதகர் தான். ஆனால் நமக்கு போதகராய் இருக்கிறது யாரு? ஒரு சீசன் யாரை போல இருக்க வேண்டும்? போதகனை போல இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு போதகராய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு குருவாய் இருக்கிறார். அப்படினால ஒரு சீசன் யாரை போல இருக்க வேண்டும்? குருவை போல இருக்க வேண்டும். ஒரு சீசன் குருவை போல இருக்கணும். அப்படின்னா ஒரு சீசன் குருவுடைய குணாதிசயங்களை அறிந்திருக்க வேண்டுமா? ஒரு சீசன் குரு எப்படி இருக்கிறாரோ அதே போல என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு குருவாய் இருக்கிறார். அவருடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்குது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். குருவுக்கு என்ன விதமான குணாதிசயங்கள் இருக்கிறதோ அதே குணாதிசயம் யாருக்கு வேண்டும்? குருவை பின்பற்றுகிற சீசனுக்கு இருக்க வேண்டும். சரி, இயேசுவுக்கு என்ன குணாதிசயம் இருந்தது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 29-30 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் எதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். அப்படின்னா ஒரு சீசன் ஒரு குரு. அப்ப ஒரு சீசன் யாரை போல இருக்க வேண்டும்? போதகனை போல இருக்க வேண்டும். ஒரு போதகனுக்கு என்ன குணாதிசயம் இருக்கிறது? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன குணாதிசயம் இருக்கிறது?
சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்னு சொல்றார். இயேசுவுக்கு இந்த சாந்தம் என்ற குணம் எங்க இருக்குது? இருதயத்திலே. அப்படினால் நம்முடைய குரு அவருடைய இருதயத்திலே சாந்தமும் மனத்தாழ்மையாய் இருக்கும்போது, குருவை பின்பற்றுகிற நாம் நம்முடைய இருதயத்திலே எந்த குணாதிசயம் இருக்க வேண்டும்? சாந்தமும் மனத்தாழ்மை என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். தாழ்மை இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை என்ன செய்யணும்? அப்படியே நாம் கீழ்ப்படிவோம். பெருமை இருக்கும்போது கீழ்ப்படிய மாட்டோம். இயேசுனுடைய தாழ்மை இருந்ததுல, அந்த தாழ்மைக்கு ஆப்போசிட் என்ன? பெருமை. இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது எங்கேயாவது பெருமையா இருந்தாரா? பெருமையா நடந்து கொண்டாரா? பாருங்க, பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அப்படின்னா ஒரு சீசனுக்கு பெருமை இருக்கலாமா? குருவை பின்பற்றுகிற சீசனுக்கு பெருமை இருக்கணுமா? இருக்கக்கூடாது. ஏன்? குருவுக்கு அந்த பெருமை இல்லாத போது நாம் அதை தரித்துக் கொள்ளலாமா? அப்ப 29 வசனத்துல, மத்தேயு 11:29, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். சாந்தம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது யாருக்காவது கெடுதி செஞ்சாரா? இதே மாதிரி பழைய ஏற்பாட்டுல சாந்தமா இருந்தது யாரு? பாருங்க, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து சாந்தமா இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல மோசே மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தார். சரி, இங்கே நம்முடைய குரு இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்திலே சாந்தம் இருந்தது. அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு சீசன் இடத்திலும் சாந்தம் மனத்தாழ்மை என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். இயேசுவுக்கு நம்முடைய குருவுக்கு தாழ்மை இருந்தது. அந்த தாழ்மை ஞாயிற்றுக்கிழமை 9 மணிலிருந்து 10 வரைக்குமா, அல்லது 8 10 வரைக்குமா தாழ்மை இருக்கணும்? பாருங்க, நமக்கு தாழ்மை எது வரைக்கும் இருக்க வேண்டியிருக்கிறது? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தாழ்மை என்ற குணம் எது வரைக்கும் இருந்தது? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். அப்ப இயேசு நம்முடைய குருவாய் இருக்கிறார். நம்முடைய குரு தம்மைத்தாமே தாழ்த்தினார். எது வரைக்கும்? மரண பரியந்தம். எதனுடைய மரண பரியந்தம்? சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. அப்போ ஒரு சீசன் கீழ்ப்படிய வேண்டும் என்றால் அவன் இருதயத்தில் என்ன இருக்க வேண்டும்? தாழ்மை. யார் ஒரு இடத்தில் தாழ்மை இருக்கிறதோ அவர்கள் கீழ்ப்படிவார்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவினால் அனுப்பப்பட்டவராய் இருக்கிறார். அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். இவர் தாழ்த்தினபடினால் தேவன் அவரை உயர்த்தினாரா? அப்படின்னா ஒரு சீசனுக்கு என்ன குணாதிசயம் இருக்க வேண்டும்? தாழ்மை. மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36வது வசனம். நாம் பின்பற்றுகிற நம்முடைய குருவுக்கு என்ன குணாதிசயம் இருக்கிறது? ஒரு சீசன் குருவை பின்பற்ற வேண்டும் என்றால், குருவை போல இருக்க வேண்டும் என்றால், இந்த குரு எப்படி இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36வது வசனம் வாசிக்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பராத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. சரி, நாம் பின்பற்றுகிற நம்முடைய குரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் இருந்தது? 36வது வசனத்துல, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது, இந்த திரளான ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போய் காணப்பட்டார்கள். ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் எப்படி இருக்கும்? அது தொய்ந்து போய் தான் இருக்கும், சிதறப்பட்டு இருக்கும். ஜனங்கள் அவ்விதமாக இருந்தார்கள். அப்போ மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போயிருந்த ஜனங்களிடத்திலே இயேசு எதை காண்பித்தார்? மனதுருக்கம். அப்படியானால் ஒரு சீசனுடைய இருதயத்தில் என்ன இருக்க வேண்டும்? குரு என்ன இருதயத்தோடு இருந்தாரோ, நம்முடைய போதகர் என்ன இருதயத்தோடு இருந்தாரோ, அதே இருதயம் நமக்கு என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். மனதுருக்கம் என்ன நமக்கு காணப்பட வேண்டும். பாருங்க, இன்றைக்கு அநேக மக்கள் சத்தியத்தை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அநேக மக்கள் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறாமல் இருக்கிறார்கள். ரட்சிப்பை இழந்தவர்களாய் இருக்கிறார்கள். அப்படின்னு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அவர்கள் மேல் மனதுருக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 14வது வசனம், இயேசு வந்து திரளான ஜனங்களை கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தவர்களாய் இருந்தவர்களை சொஸ்தமாக்கினார். அப்படினால இயேசுவானவர் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குறதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார்? மனதுருக்கம். அப்ப நாம் ஒருவர் மேல் மனதுருக்கம் உள்ளவர்களாய் இருப்போமானால் நாம் என்ன செய்வோம்? அவர்களுக்கு நாம் சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிப்போம். அப்படினால் மனதுருக்கம் இல்லை என்றால் நாம் சுவிசேஷத்தை பிரசங்கிப்போமா?
உலகமெங்கும் போய் புறப்பட்டு போய் சர்வசிருஷ்டி சுவிசேஷ பிரசங்கி சொல்லியிருக்காரா இல்லையா? அப்படின்னா நாம் பின்பற்றுகிற நம்முடைய குருவுக்கு மனதுருக்கம் இருந்தது. அப்ப நமக்கு என்ன இருக்கணும்? மனதுருக்கம் இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய போதகர், நம்முடைய குரு இயேசு கிறிஸ்து, அவர் எப்படி இருக்கிறார்? தாழ்மை, சாந்தம், மனதுருக்கம் என்ன செஞ்சது? இருந்தது. இவ்வகையான பாடமானது பரிசேயருக்கு புரியுமா? பிரிவினை கூட்டத்தாருக்கு இந்த விதமான பாடம் புரியுமா? அவங்க எப்படி இருக்கிறாங்க? ஜென்ம சுவாபமான மனுஷர்களாய் இருக்கிறார்கள். ஜென்ம சுவாபமான மனுஷர்கள் ஆவிக்குரிய காரியங்களை உணர்ந்து கொள்ள முடியுமா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஜென்ம சுவாபமான மனுஷனும் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறிய மாட்டான். அப்ப சீசத்துவம் என்ற ஒரு பாடம் இந்த பரிசேயருக்கு ஏதாவது புரியுமா? பிரிவினை கூட்டத்தாருக்கு ஏதாவது புரியுமா? அவங்களுக்கு எதுவுமே என்ன செய்யாது, புரியாது. பாருங்க, லூக்கா 14ஆம் அதிகாரம் 25வது வசனம். அப்ப நாம் யாரை நாம் சீசனாக்க முடியும்? யார் சீசனா இருக்க முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 25லிருந்து 27 வரைக்கும் வாசி கேட்போம். பின்பு அநேக ஜனங்கள் அவருடைய கூட பிரயாணம் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொரு என்னிடத்தில் வந்து என் தகப்பனையும் என் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாக மாட்டான். தன் சிலுவை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசராக இருக்க மாட்டான். சரி, அப்படின்னா இயேசு நமக்கு கொடுத்த கட்டளை சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். அப்ப யாரு சீசனா இருக்க முடியும்? வெறுக்கிறவங்களா வெறுக்காதவங்களா? யாரை வெறுக்கணும்? லூக்கா 14ஆம் அதிகாரம் 25ல பின்பு அநேக ஜனங்கள் அவருடைய கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனை வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். அப்படின்னா கேள்வி, யார் சீசனா இருக்க முடியும்? வெறுக்கிறவங்க. யார? தகப்பன. யாருடைய தகப்பன? தன் தகப்பன் அப்படி இருக்குதா? தன் தகப்பனை வெறுக்கிறவங்க, தன் தாயை வெறுக்கிறவங்க, தன் மனைவியை வெறுக்கிறவங்க, தன் பிள்ளைகளை வெறுக்கிறவங்க, தன் சகோதரர்களை வெறுக்கிறவங்க, தன் சகோதரிகளை வெறுக்கிறவங்க, தன் ஜீவனை வெறுக்கிறவங்க இயேசுவுக்கு சீசனா இருக்க முடியும். ஆனா யார் சீசனா இருக்க முடியாது? இவ்வளவு காரியங்களை வெறுக்காத ஒருத்தர் சீசனா இருக்க முடியாது. வெறுத்தல் அப்படின்னா என்ன? எனக்கு தாய் வேணா தகப்பன் வேணா அப்படின்னு சொல்லிட்டு போறதா? பாருங்க, இன்னைக்கு நிறைய மக்கள் சன்னியாசியா போறாங்கல்ல, சிஸ்டர்மாரா போறாங்கல்ல, தகப்பனும் தாயில வேணான்னு சொல்லிட்டு. அப்படி போறவங்க தேவனுடைய கட்டளை கீழ்ப்படிய முடியுமா? தாய் தகப்பனை கணம் பண்ண வேண்டும் ஒரு கட்டளை இருக்குல்ல, இப்படி போறவங்க தாய் தகப்பனை கணப்படுத்த முடியுமா? பெற்றார் செய்த நன்மைக்கு 10 நன்மை செய்ய முடியுமா? அப்படின்னா தன் தகப்பனை வெறுக்கிறதா என்ன அர்த்தம்? தன் தாயை வெறுக்கிறதா என்ன அர்த்தம்? இயேசுவுக்கு நாம் சீசனா இருக்க வேண்டும் என்றால் இவர்கள் என்ன செய்யணுமோ? வெறுக்க வேண்டியிருக்குது. பாருங்க, இவர்களை வெறுக்காத ஒருத்தர் இயேசுவுக்கு சீசனா இருக்க முடியாது. லூக்கா 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல யார் இயேசுவுக்கு சீசனா இருக்க முடியும்? தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான். சிலுவை என்பது என்ன? பாடுகள் நிறைந்த மரணம். இயேசு சிலுவையை சுமந்து சென்றார். அந்த சிலுவை பாதை அவருக்கு எப்படி இருந்தது? சிலுவையை சுமந்து செல்லுதல் என்பது எதை அடையாளப்படுத்துகிறது? பாருங்க, இயேசு சிலுவையை சுமந்து சென்றார். பரியாசம் இருந்ததா? அநேகர் பரியாசம் பண்ணாங்க. அவமானம் இருந்ததா? அவமானம் இருந்தது. நிந்தை இருந்ததா? நிந்தை இருந்தது. பாருங்க, சிலுவை என்பது சும்மா சாதாரண மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவை அல்ல. சிலுவை என்பது பரியாசங்களும் அவமானங்களும் நிந்தைகளும் பாடுகளும் துன்பங்கள் நிறைந்ததா இருக்கிறது. அப்படின்னா யார் இயேசுவுக்கு சீசனா இருக்க முடியும்? இந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு போறவங்க தான் என்ன செய்ய முடியும்? இயேசுவுக்கு சீசனா இருக்க முடியும். இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு போகல அப்படின்னா தன் தகப்பன் தன்னுடைய உறவு பிள்ளைகளை வெறுக்காத ஒருத்தர் இயேசுவுக்கு என்ன செய்ய முடியாது? சீசனா இருக்க முடியாது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஒரு சீசனுக்கு எத்தனை குரு இருக்கணும்? பாருங்க, ஒரே குரு தான் இருக்கணும். 2 குரு இருந்தா நாம் யாரை பின்பற்றுவோம்? ஒரு வீட்டுல 2 தலைகள் இருந்தா யாருக்கு நம்ம கீழ்ப்படிவோம்? பாருங்க, மனைவிக்கு 2 தலை இருக்கலாமா? அப்பா ஒரு தலை,
புருஷன் ஒரு தலை இருந்தா எப்படி இருக்கும்? யாருக்கு கீழ்ப்படுகிறது என்ன செய்ய நமக்கு தெரியாது, தலைவலி என்ன செய்ய வந்துடும். ரெண்டு தலை என்ன செய்ய கூட இருக்க கூடாது பாருங்க. ஒரு மனைவிக்கு ஒரு தலை தான் என்ன செய்யணும் இருக்கணும். அப்படினாலும் சீசனுக்கு எத்தனை குரு இருக்கணும்? சீசனுக்கு ஒரே ஒரு குரு தான் இருக்கணும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. சரி, அப்படின்னா 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனால கூடுமா? ஒரு வேலைக்காரனுக்கு 2 எஜமான் இருந்தால் அவன் யாருக்கு கீழ்ப்படிவான்? அப்படின்னா இங்கே மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ல 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஏன்? ஒருவனை பகைக்கணும், மற்றவனை சிநேகிக்கணும். பாருங்க, ஒருவனை பற்றி கொள்ளணும், மற்றவனை என்ன செய்யணும் அசட்டை பண்ணணும். அப்படின்னா நமக்கு எத்தனை குரு இருக்கணும்? நமக்கு எத்தனை எஜமான் இருக்கணும்? நமக்கு ஒரு சீசனுக்கு உலக பொருள் ஒரு எஜமானா இருக்கணுமா? பாருங்க சொல்றாரு, தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது சொல்றாரு. அப்ப நமக்கு குரு, நமக்கு எஜமான் உலக பொருள் இருக்கணுமா? நாம் உலக பொருளை அன்பு கூறணுமா? அல்லது தேவன் நமக்கு எஜமானா இருக்கணுமா? பாருங்க, தேவனுக்கும் உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது சொல்றாரு. லூக்கா 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல லூக்கா எழுதின ஆசிரியர் கூட அதை சொல்றாரு பாருங்க. எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய உங்களால கூடாது. அப்படின்னா இந்த வசனங்கள் நமக்கு என்ன ஒரு உற்சாகத்தை கொடுக்குது? நாம் என்ன முடிவெடுக்க போகிறோம்? ஒரு சீசனுக்கு எத்தனை குரு இருக்கணும்? 2 குரு இருக்கணுமா? பாருங்க, ஒரு வீட்டுல 2 தலை இருக்கலாமா? ஒரு மனைவிக்கு 2 தலை இருக்கலாமா? பாருங்க, அது ஒருவனை பற்றி கொண்டு ஒருத்தனை என்ன நம்ம அசட்டை பண்ணுவோம் பாருங்க. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவிக்குரியவைகள் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய குருவாய் இருக்கிறார். அவர் மாத்திரமே குருவாய் என்ன செய்யணும் இருக்கணும். ஒரே ஒரு குரு இருந்தா அந்த அடிச்சோடு என்ன செய்யணும் போக முடியும். ஆனா 2 குரு இருந்தா நம்ம என்ன செய்யணும், யாரை பின்பற்றுவோம் என்ற இங்க ஒரு பிரச்சனை என்ன செய்து இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16ல இருந்து 22 வரைக்கும் நீங்க வாசிக்க முடியும். இங்கே ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் இயேசுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தானா? இயேசு அவன்கிட்ட என்ன சொன்னாரு? ஒரு தலைவன் ஒருவன் இயேசுவிடத்துல வந்து நல்ல போதகரை நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்யணும் அப்படி கேட்டான். இயேசு அவனுக்கு பதில் சொன்னார், என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே அப்படி சொல்றாரு. கற்பனைகளை கைக்கொள் சொல்றார். அவன் சிறு வயதிலிருந்து கை கொண்டிருக்கிறேன் என்று மத்தேயுல வாசிக்க முடியும். அப்புறம் இயேசு சொல்றாரு, உன்னிடத்துல ஒரு குறைவு சொல்றாரு, உனக்கு உண்டான விட்டு தரித்திரர் கொடு அப்படி சொல்றாரு. பின்பு என்னை பின்பற்றி வா அப்படி சொல்லும் போது இந்த வாலிபன் இயேசுவை பின்பற்றி வர முடிந்ததா? பாருங்க, இயேசு சொன்ன வார்த்தை அவன் கீழ்ப்படிந்தானா? இயேசுவை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டானா? ஏன் அவன் இயேசுவை பின்பற்றி வர முடியல? அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மனமடைந்து துக்கத்தோட என்ன செஞ்சான் போயிட்டான். அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு எத்தனை எஜமான் இருக்க வேண்டும்? நமக்கு எத்தனை குரு இருக்க வேண்டும்? ஒரே ஒரு குரு இருக்க வேண்டும். அந்த குரு என்ன சொல்றாரோ அதை என்ன பின்பற்ற வேண்டும். உலக பொருளை நம்ம என்ன செய்யக்கூடாது. உலக பொருளை, உலகத்தினுடைய ஆஸ்திகளை என்ன செய்ய நம்ம எஜமானாய் வைத்துக் கொள்ள கூடாது. அப்ப இந்த மனிதன் அந்த மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டான். அவன் இயேசுவை பின்பற்ற முடியல. இப்படிப்பட்ட உலகத்தை அன்புற ஒரு மனிதன் இயேசுவுக்கு சீசனா இருக்க முடியுமா? உலகத்தையும் உலகத்தினுடைய பொருள்களையும் அன்புற ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றி செல்ல முடியுமா? இதை வெறுக்க வேண்டியது அவசியம் இருக்குது பாருங்க. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். இயேசுவை நம்முடைய குருவாக ஏற்றுக்கொள்வோமானால் நாம் யாருக்காக பிழைத்திருப்போம்? ஒரு சீசன் ஒரு குருவை தெரிந்து கொள்ளும் போது அவன் யாருக்காக வாழுவான்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காக மரித்தார் என்றும் இதானிக்கிறோம். அப்போ ஒரு சீசன் ஒரு குருவை தேர்ந்தெடுக்கும் போது, ஒரு குருவை பின்பற்றும் பொழுது அவன் யாருக்காக பிழைக்க முடியும்? யாரை குருவாக அவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ, யாரை குருவாக பின்பற்ற வேண்டும் என்று அவன் தீர்மானித்திருக்கிறானோ அவனுக்காக என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். அப்போ கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கிற நாமோ ஆவிக்குரியவைகள் நம்முடைய குரு இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்துவை நம்முடைய குருவாக நாம் ஏற்றுக்கொள்வோமானால் சீசரா இருக்க நாம் யாரை பின்பற்றுவோம்? யாருக்காக பிழைத்திருப்போம்? இயேசுவுக்காக நாம் பிழைத்திருப்போம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 7-8 வரை. நாம் பிழைத்தாலும் யாருக்கென்று நாம் பிழைக்க வேண்டியிருக்கிறது? நாம் யாரை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ, யாரை குருவாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோமோ நாம் அவருக்கென்று பிழைக்கணுமா? ரோமர்
14ஆம் அதிகாரம் 7-8 வசனம். நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் மரித்தாலும் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். அப்படின்னா ஒரு சீசன் ஒரே ஒரு குருவை தேர்ந்தெடுக்கும் போது அந்த குருவை நம்ம என்ன செய்ய முடியும்? அவருக்காக பிழைக்க முடியும். லூக்கா 9ஆம் அதிகாரம் 23 26 வரைக்கும் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்றால் என்ன அர்த்தம்? ஒரு சீசன் இயேசுவை பின்பற்றி செல்ல வேண்டும் என்றால் அவன் சிலுவை எடுத்துக்கொண்டு செல்லணுமா இல்லையா? சிலுவை எடுத்துக்கொண்டு என்றால் என்ன அர்த்தம்? இந்த சிலுவையை நாம் எத்தனை நாள் எடுக்கணும்? ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் எடுத்தா போதுமா? பாருங்க, சிலுவையை எடுத்துக்கொண்டு என்றால் என்ன அர்த்தம்? லூக்கா 9ஆம் அதிகாரம் 23 26 வரைக்கும் இந்த சிலுவையை நாம் எத்தனை நாள் எடுக்க வேண்டியிருக்கிறது? பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தோ என் வார்த்தைகளை குறித்து எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதரின் மகிமையோடு வரும்போது வெட்கப்படுவார். சிலுவை எடுத்துக்கொண்டு என்றால் என்ன அர்த்தம்? இந்த சிலுவையை நாம் எத்தனை நாள் எடுக்க வேண்டும்? 23ல தன் சிலுவையை அனுதினமும் டெய்லி என்ன செய்யணுமோ எடுக்க வேண்டும். சிலுவை என்பது என்ன? மரத்தினால் செய்யப்பட்ட சிலுவையா? தென்னை ஓலையினால் செய்யப்பட்ட சிலுவையா? சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு அப்படி சொல்லும் போது பாருங்க, சிலுவை பாதை நீ கவனிக்கிறோம். அவமானங்கள், பரியாசங்கள், நிந்தைகள், பாடுகள், துன்பம், அக்கிரமக்காரன் எண்ணுவாங்க, இதெல்லாம் சிலுவை அல்லவா? அப்ப நம்ம அனுதினம் என்ன செய்யணும்? அதை நாம் எடுத்துக்கொண்டு செல்லணும். பாருங்க, அப்படின்னா ஒரு சீசன் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் அவனுக்கு இருக்கக்கூடிய 2 தகுதிகள் என்ன? லூக்கா 9:23ல ஒரு சீசனுக்கு இருக்க வேண்டிய 2 தகுதிகள் என்ன? ஒரு சீசன் குருவை பின்பற்ற வேண்டும் என்றால் அவனுக்கு இருக்க வேண்டிய 2 தகுதிகள் என்ன? பாருங்க, ஒருவன் என்னை என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அப்படி சொல்றார். அப்படின்னு தன்னையே வெறுக்கணுமா? தன்னைத்தானே என்ன செய்யணும்? வெறுக்க வேண்டும். தன்னைத்தான் வெறுத்தல் என்ன? தன்னைத்தான் வெறுத்தல் என்பது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நாம் இயேசுவுக்கென்று பிழைத்திருப்பது. பாருங்க, தனக்கென்று வாழ மாட்டேன் என்று தீர்மானிப்பது. அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் நான் இனி இயேசுவுக்காக சிஷ்யனா இருப்பதற்கு, நான் இனி எனக்காக வாழ மாட்டேன் அதை என்ன செய்யணுமோ? தீர்மானிக்க வேண்டும். தனக்காக வாழ்ந்து கொண்டிருந்த மனதை என்ன செய்யணுமோ? வெறுக்க வேண்டும். நான் இனி இயேசுவுக்காக பிழைத்திருப்பேன், இயேசுவுக்காக வாழ்வேன். ஏன்? இயேசு எனக்காக என்ன சார் மரித்திருக்கிறார். நான் அவரை ஒரு குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்த குருவை என்ன செய்யணுமோ? கீழ்ப்படிய வேண்டும். அப்படின்னா சிலுவை எடுத்துக்கொண்டு என்றால் என்ன அர்த்தமா இருக்கிறது? தன்னைத்தானே வெறுக்கணும், சிலுவை அனுதினம் எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும். கொலைசெயர் 3ஆம் அதிகாரம் 5-10 வரைக்கும் இந்த சிலுவையில் அனுதினமும் நம்ம எதை அடிக்க வேண்டும்? ஒரு சீசன் குருவை பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் அனுதினமும் எதை அறைய வேண்டியிருக்கிறது அவசியமா இருக்கிறது? இந்த பழைய மனுஷனுடைய சுவாவங்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறுவதற்கு நம்ம பொய் சொல்லுவோம், அப்பா அம்மாட்ட நம்ம பொய் சொல்லியிருப்போம், கெட்ட வார்த்தை பேசியிருப்போம், திருடி இருப்போம். இதெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பழைய மனுஷனுடைய சுவாவங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிலுவையில் அடிக்க வேண்டும். சிலுவையில் அடித்த பிற்பாடு நாம் இயேசுவை என்ன செய்யணுமோ? நாம் பின்பற்ற வேண்டியது அவசியமா இருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த பழைய மனுஷனுடைய சுவாவங்களை எல்லாம் சிலுவையில் அடிக்கும் போது நமக்கு வேதனையா தான் இருக்கும். இயேசுவை கல்வாரி சிலுவையில் அடித்தார்கள், அவருக்கு வேதனை இருந்ததா? பாருங்க, சிலுவை என்பது அந்த ஆணையை வச்சு அடிக்கும் போது எவ்வளவு வேதனை இருக்குது. அப்ப இந்த பழைய மனுஷனுடைய சுவாபங்கள் நம்ம செய்து கொண்டிருந்தோம், அதை செய்யக்கூடாது என்று ஆணை அடிக்கும் போது என்ன ஆகும்? நமக்கு வேதனையான செய்யும் இருக்கு. ஆனா நம்முடைய குரு அது நம்ம மாதிரியா இருக்கிறாரே இல்லையா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிக்க முடியும். நம்முடைய குரு எப்படி நடந்தார்? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். 2ஆம் வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல்
சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீட்டிருக்கிறார். அப்படி நம்முடைய குரு எப்படி நடந்திருக்கிறார்? அவமானத்தை எண்ணிருக்கிறாரா? அப்ப இந்த பூமியிலே நாம் கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் வாழும் பொழுது நமக்கு நிறைய அவமானங்கள் வருமா? இந்த அவமானத்தை நம்ம கண்டு காதுல போட்டுக்கிறோமா? பாருங்க, அவமானத்தை எண்ணாமல். இயேசுவுக்கு அப்படி என்ன அவமானம் வந்தது? தலையிலே முழுக்களோட சூட்டப்படுறாங்கல்ல, ஒரு ராஜாவுக்கு முழுக்களோட சூட்டினா அது அவமானம் இல்லையா? அவன் மேல் துப்புறாங்களே, அது அவமானம் இல்லையா? வஸ்திரங்களை கழட்டி சிவப்படாங்கி கொடுக்கிறாங்களே, அவமானம் இல்லையா? அப்ப இயேசு நம்முடைய குருவாய் இருக்கிறார். அவர் இந்த பூமியில வாழும் பொழுது அவமானங்கள் ஏற்பட்டது. பிசாசு பிடித்தவன், மதுபான பிரியன், போஜன பிரியன் என்று அவமானப்படுத்தலையா? பரியாசங்கள் இல்லையா? அதெல்லாம் என்ன சார் இயேசு கிறிஸ்து சகித்தார். அப்படி நம்முடைய குரு எப்படி நடந்திருக்கிறார்? இந்த அவமானத்தை எல்லாம் இயேசு சகித்திருக்கும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? நான் ஒரு உண்மையான சிஷ்யராய் இருப்போமானால் அந்த உண்மையான குரு எப்படி நடந்திருக்கிறாரோ மாதிரி நம்ம நடக்க வேண்டும். அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பாரசத்தில் வீட்டிருக்கிறார். அப்படினால் ஆவிக்குரிய இந்த ஓட்ட பந்தயத்துல நாம் எப்படி ஓட வேண்டியிருக்கிறது? நாம் பொறுமையோடு ஓட வேண்டியிருக்கிறதா? லூக்கா 14ஆம் அதிகாரம் 28 இருந்து 33 வரைக்கும் சிலுவையை எடுத்துக்கொள்கிறவன் என்ன செய்வான்? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டு வருகிற ஒரு சீசன் அவன் என்ன செய்வான்? அப்ப சிலுவை எடுத்துக்கொண்டு செல்லணும் அப்படின்னா செலவை கணக்கு பார்க்கணுமா? ஒரு சீசன் குருவை பின்பற்ற வேண்டும் என்றால் அவன் செலவை கணக்கு பார்க்கணுமா? நான் கடைசி வரைக்கும் என்னுடைய குருவை நான் பின்பற்றி செல்வனா செல்ல மாட்டானா அப்படின்னு நம்ம செலவை கணக்கு பார்க்க வேண்டும். இங்க ஒரு மனிதன் கோபுரத்தை கட்ட மனதாய் இருக்கிறான். அஸ்திவாரம் போட்டாச்சு, முடிக்க திராணி இல்லாம போச்சு. பாக்குறவங்க என்ன செய்வாங்க? பரியாசம் பண்ணுவாங்க. பாருங்க, அப்ப இயேசு என்ற ஒரு குருவை பின்பற்றுவதற்கு நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்கள். நான் கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் முடிவு பரியந்தம் என் வாழ்நாள் முழுவதும் நான் இயேசுவை பின்பற்றி செல்வேன். லாபமோ நஷ்டமோ என்ன வந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் இயேசுவை பின்பற்றி செல்வேன். அப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணுமா? செலவை கணக்கு பார்க்கணுமா? பாருங்க, செலவை கணக்கு பார்க்காத ஒருத்தர் பாதியில விட்டு என்ன செய்வாங்க? இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படி என்ன செய்றாங்க? பாதியிலே சபையை விட்டு விலகி போயிறார்கள். பாருங்க, அப்படிப்பட்ட மக்கள் இயேசுவுக்கு ஒரு உண்மையான சீசனா இருக்க முடியுமா? அவங்க செலவை கணக்கு பார்த்திருக்கிறாங்களா? அவங்க ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்களா? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறுவதற்கு ஆயத்தமா இருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் கடைசி வரைக்கும் இயேசுவுக்கு ஒரு உண்மையான சீசனா இருப்பீர்களா? நாம் செலவை கணக்கு பார்க்க வேண்டும், ஆலோசனை செய்ய வேண்டும். லூக்கா 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, அப்படியே உங்களில் எவனாயிலும் தனக்கு உண்டான வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். அப்ப இயேசுவுக்கு நாம் சீசனாய் இருக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? தனக்கு உண்டானவைகள் எல்லாம் வெறுத்து விட வேண்டும். தனக்கு உண்டானது என்ன? இந்த பூமிக்குரிய ஆசைகள் இருந்தா நமக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எது லாபமான காரியமா இருக்குதோ அதை நம்ம என்ன செய்யணும்? வெறுக்க வேண்டும். இயேசு வெறுத்து வந்தாரா இல்லையா? தேவனுடைய ரூபமா இருந்தார், அதை வெறுத்தாரா? பாருங்க, இயேசுவுக்கு நாம் சீசனா இருக்க வேண்டும் என்றால் நமக்கு உண்டானவைகள் எல்லாம் நாம் வெறுக்க வேண்டும். அவங்கதான் இயேசுவுக்கு சீசனா இருக்க முடியும், இயேசுவை பின்பற்றி செல்ல முடியும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள்ல இயேசுவை நம்முடைய குருவாக நாம் ஏற்றுக்கொள்வோமானால் நாம் அவருடைய மாதிரி என்ன செய்யணுமோ? கை கொள்ள வேண்டும். இயேசு நமக்கு என்ன மாதிரியை காண்பித்திருக்கிறாரோ, இயேசு நமக்கு என்ன அடிச்சுவடை 1 Peter 2ஆம் அதிகாரத்தில் என்ன அடிச்சுவடை வைத்திருக்கிறாரோ அதை நம்ம என்ன செய்யணும்? பின்பற்றி செல்ல வேண்டும். அப்ப ஒரு சீசன் யாரை பின்பற்றி செல்ல வேண்டும்? குருவை பின்பற்றி செல்வதற்கு குரு நமக்கு மாதிரி வைத்திருக்கிறாரா? நமக்கு மாதிரியையும் அடிச்சுவடை வைத்திருக்கிறார். அந்த மாதிரியையும் அந்த அடிச்சுவடை தரித்துக் கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் குமாரனாயிருந்து பட்டப்பாடுகளை கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அப்ப நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய குருவாய் இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்திருக்கிறார். பாருங்க, பாடுபடுவதன் மூலமாக தான் ஒரு கீழ்ப்படிதலை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இயேசு குமாரனாயிருந்து பட்டப்பாடுகளை கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். ஒரு சீசன் யாரை தரித்துக் கொள்ள வேண்டும்? கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்றால், குருவை பின்பற்ற வேண்டும் என்றால் அந்த குருவை தரித்துக் கொள்ளணுமா? அந்த குருவை என்ன செய்யணுமோ? தரித்துக் கொள்ள வேண்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1-2 வசனம், கிறிஸ்துவின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தை என்ன? இயேசு மாம்சத்திலே பாடுபட்டார். அப்படின்னா அவருடைய சீசர்கள் என்ன செய்ய வேண்டும்? பாடுகள் என்ன செய்யணும்? பட வேண்டும். பாடுகளை கண்டு பயந்து போகலாமா? பாடுகளை கண்டு பயந்து போகிற இயேசுவுக்கு சீசனா இருக்க முடியுமா?
அவமானங்களை கண்டு பயந்து போகிறவங்க இயேசுவுக்கு சீசனா இருக்க முடியுமா? அநியாயங்களை சகிக்காமல் இருக்கிறவங்க இயேசுவுக்கு சீசனா இருக்க முடியுமா? பாருங்க, நாம் நன்மை செஞ்சு நாம் பாடு என்ன செய்யணும்? அனுபவிக்க வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18 21 வரைக்கும் நீங்க குறிச்சுக்கலாம். பாருங்க, நன்மை செஞ்சு என்ன செய்யணும்? பாடு அனுபவிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவை நீங்கள் உங்கள் குருவாக உங்களுடைய போதகராக ஏற்றுக்கொள்வீர்களானால், இயேசு நமக்கு என்ன மாதிரியை காண்பித்திருக்கிறாரோ, இயேசு நமக்கு என்ன அடிச்சுவடை வைத்திருக்கிறாரோ, அந்த அடிச்சுவடை என்ன நம்ம பின்பற்றி செல்ல வேண்டும். கடைசியா யோவான் 15ஆம் அதிகாரம் 4-8 வரைக்கும் நீங்க குறிச்சுக்கங்க. இயேசுவை நம்முடைய குருவாக நாம் ஏற்றுக்கொள்வோமானால், நாம் அவரிலும் அவருடைய வார்த்தையில் என்ன செய்யணுமோ நிலைத்திருக்க வேண்டும். அப்படி நிலைத்திருந்தால் நாம் கனி கொடுக்க முடியும். நிலைத்திருக்கலைன்னா கனி கொடுக்க முடியாது. அப்ப இயேசுவுக்கு சீசனா இருப்பதற்கு நாம் நிலைத்திருக்கணுமா? நிலைத்திருப்பதற்கு வேத வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அப்ப நாம் என்ன செய்ய போறோம்? அப்ப இந்த நாளிலே நான் இயேசுவுக்கு சீசனா இருப்பேன் என்று நீங்கள் முடிவெடுக்க போகிறீர்களா? நாம் முடிவெடுத்துவனால் நாம் இயேசுவுக்கு ஒரு உண்மையான சீசனா என்ன முடியும்? வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பு நிறைந்த பரிசுத்தம் உள்ள பிதாவே, எங்களை உண்டாக்கின சிருஷ்டிகரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் இரக்கமுள்ள பிதாவாயிருந்து சரீர ஆரோக்கியத்தையும் ஜீவனையும் சுவாசத்தையும் ஆயுசு நாட்களையும் எங்களுடைய நடைகளையும் நீர் உறுதிப்படுத்தி இந்த காலை பொழுதிலே அன்பான பிள்ளைகளுக்கு பிதாவை நீர் தெரிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு உம்முடைய வேத வாக்கிய சத்தியங்களை குறித்து நான் பேசும்படியான செய்த உதவிக்காய் நன்றி செலுத்துகிறோம். சீசத்துவம் என்ற பாடத்தின்களாக அநேக வசனங்களை நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். அன்பான பிள்ளைகள் உங்களுடைய வசனத்துக்கு செவியை சாய்த்திருக்கிறார்கள். பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு எங்களுக்கு கொடுத்த கட்டளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். யோவானை பார்க்கல இயேசு அநேகம் பேரை சீசனாக்கினார். அந்த மாதிரியின்படியே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை போதித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்கள் சீசராக்குவதற்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு உண்மையான சீசரா இருப்பதற்காக உம்முடைய வேத வாக்கியங்களை குறித்து நாங்கள் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட பிள்ளைகள் இந்த சீசத்துவம் என்ற ஒரு பாடத்தின் கீழாக நான் இயேசுவுக்கு ஒரு உண்மையான சீசனாய் இருப்பேன், இயேசுவை நான் தரித்துக் கொள்வேன், போதகனை போல நான் இருப்பேன், குருவுக்கு நான் கீழ்ப்படிந்து நடப்பேன் என்று தீர்மானித்திருக்கிற பிள்ளைகள், அந்த போதகர் அந்த குருவுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருந்ததோ அதே குணாதிசயங்கள் எங்களுடைய இருத்தில் இருக்க நாங்கள் பிரயாசப்பட உதவி செய்யுங்க. நல்ல பிதாவே, நாங்கள் ஆண்டவராகிய இயேசுவிலும் இயேசுவின் வார்த்தையிலும் நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு மாதிரியையும் அடிச்சுவடை காண்பித்திருக்கிறார். ஆகவே ஒரு சீசன் இயேசு காண்பித்திருக்கிற அந்த மாதிரியையும் அடிச்சுவடை பின்பற்றி செல்ல உதவி செய்யும்படியாம் சொல்லுகிற பிதாவே, யார் இயேசுவுக்கு சீசராக இருக்க முடியாது என்பதை குறித்து நான் அறிந்திருக்கிறோம் பிதாவே. உலகத்தையும் உலகத்தினுடைய பொருள்களையும் அன்புற ஒரு மனிதன் இயேசுவுக்கு சீசராக இருக்க முடியாது. தன் தகப்பனையும் தாயையும் வெறுக்காத ஒரு மனிதன் இயேசுவுக்கு சீசராக இருக்க முடியாது. அப்ப இயேசுவுக்கு சீசராக இருக்க வேண்டும் என்றால் தன் தகப்பன், தன் தாய், தன் பிள்ளைகள், தன் மனைவி, தன் சகோதரர்கள், தன்னுடைய சகோதரிகள், தன் ஜீவன் எல்லாவற்றையும் வெறுக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறோம். யார் அப்படி வெறுக்க ஆயத்தமா இருக்கிறார்களோ அவர்கள் இயேசுவை பின்பற்றி செல்ல முடியும், இயேசுவுக்கு ஒரு உண்மையான சீசர்களாய் இருக்க முடியும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் பிதாவே. தொடர்ந்து கேட்ட பிள்ளைகள் உம்முடைய வசனத்தை கேட்டு உணர்ந்து கொள்வதிலையும் பிரகாசமான மனக்கண்களை தந்து நீர் ஆஸ்வதிக்கும்படியாம் சொல்லுகிற பிதாவே, இவ்வளவு நேரமாய் உம்முடைய வேத வாக்கியங்களை பேசும்படி நீ கொடுத்த ஞானத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் பிதாவை வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாம் சொல்லுகிற பிதாவே. தொடர்ந்து பிதாவே, இங்கே குடிவர சபையாரை நீர் ஆஸ்வதிங்க, பாதுகாப்பித்தாங்க. இங்கே ஊழியம் செய்கிற சகோதரையும் குடும்பத்தை நீர் ஆஸ்வதிக்கும்படியாம் தொடர்ந்து செய்கிறோம். இன்னும் அநேக புதிதான ஆத்துமாக்கள் இந்த இடத்துல கூடி வருவதற்கு நீர் இழுத்துக் கொள்ளும்படியாயும் தொடர்ந்து பிதாவே. இந்த ஊழியங்களை பிதாவை நீர் கண்ணோக்கி பார்த்து உம்முடைய கரங்களால் தாங்கி வளர்த்தி இந்த ஊழியங்கள் இடத்திற்கு உதவி செய்யும்படியாம் தொடர்ந்து பிதாவே. இன்னும் அநேக பகுதியிலும் அநேக ஆத்துமாக்கள் உம்முடைய வார்த்தையின் சத்தியங்களை கற்றுக்கொண்டு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க பிதாவே. இந்த பல்லாவரம் சபையார் இயேசுவுக்கு ஒரு உண்மையான சீசரா இருக்கத்தக்கதாக, இயேசுவை பின்பற்றி செல்லக்கூடிய ஒரு பிள்ளைகளா இருக்கத்தக்கதாக நீர் ஆஸ்வதிக்கும்படியாம் சொல்லுகிற பிதாவே. தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய அன்பிருந்து வழிநடத்தும்படியாய், இப்பொழுது பிள்ளைகள் போகும்போது நீர் பாதுகாப்பை தந்து நீர் ஆஸ்வதிக்கும்படியாய், இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையும் நீர் ஆஸ்வதித்து கொடுக்கும்படியாம் சொல்லுகிற பிதாவே. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த பாதுகாப்பை நீர் தந்து நீர் ஆஸ்வதித்து வழிநடத்தும்படியாய் எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம்.